ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் நந்தினியை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நந்தினி ரஞ்சித்கே வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ரஞ்சித் நந்தினியை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை வந்து நம்ம நந்தினிக்கே தெரியாமல் வந்து விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பாம்புக்கு என்ன நல்ல மனசு வந்துச்சோ தெரியல, நந்தினியை கொத்தாமல் சூர்யா கிட்ட போயிட்டு சேட்டை காமிச்சிட்டு இருக்கோம். நந்தினி வந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டு வெளியே வரதை ரஞ்சித் கூட இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நந்தினி வந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டு நிற்பாங்க. இதோட தான் வந்து ஃபஸ்ட்டு நேற்றுக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வந்து பாம்பை பிடிச்சிட்டு நிற்கும்போது ரஞ்சித் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்னடா இவளை நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் என்னன்னா பாம்பை பிடிச்சிக்கிட்டு கூலாக வந்து நின்றுட்டுருக்காளே, இப்படி இருக்காளே, இதுக்கு வேற இவளுக்காக வந்து 10 லட்ச ரூபா நம்ம வந்து 10 லட்ச ரூபா போக 20 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணிட்டோமே, அவன் வேற வந்து இன்னும் 5 லட்சம் வேற கேட்டானே, இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே. எல்லாமே வந்து இந்த நந்தினியை கொலை பண்ணணும்னு நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணால் இந்த நந்தினிக்கு ஒன்றுமே ஆகலையே. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? கொடுத்த காசையும் நம்மளால் திரும்ப வாங்க முடியாது, இந்த நந்தினியும் வந்து எப்படி கொலை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிச்சுட்டு. உடனே வந்து நந்தினி அந்த பாம்பை கையில் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா, நந்தினி இந்த பாம்பு தூக்கி கீழே போட்டு எதுக்காக கையில் வச்சுக்கிட்டே இருக்க, தயவு செஞ்சு இதை தூர ஏறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நந்தினி, சார் பயப்படாதீங்க சார், எதுக்கு சார் பயப்படுறீங்க, நாங்கள்லாம் ஊரில் எத்தனை பாம்பை பார்த்துருக்கோம், இது வந்து சரியான விஷம் உள்ள பாம்பு சார், ஆனால் இங்கே எப்படி வந்துருச்சுன்னு தான் எனக்கு தெரியல, இங்கே வர வாய்ப்பே இல்லையே பாம்பு வர, ஆனால் வந்து எப்படி இந்த பாம்பு வந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சார் தெரியல, என்னவோ ஏதோ ஒன்று சார், எப்படியோ இந்த பாம்பு வந்து நான் வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சூர்யா, என்ன நந்தினி இவ்வளோ கூலாக சொல்லிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு அந்த பாம்பை தூக்கி தூர போடல அப்படின்னு சொல்கிற கதையாக சூர்யா வந்து நந்தினி கிட்ட சொல்ல, நந்தினி, இல்லை சார் நான் வந்து தூர தான் போடப்போகிறேன், ஆனால் இப்போ இந்த இடத்துல இப்படி விட்டுட்டோன்னா இது யாரை வேணால் வந்து கடிக்கலாம், நான் வந்து பாம்புக்கு பயப்பட மாட்டேன், ஆனால் இங்கே இருக்கிற பாவம் நம்ம ரஞ்சித் சார் கூட பயப்படலாம் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித் வந்து திருட்டு முழிக்கிறாங்க. என்னடா இந்த நந்தினி ஏதோ நம்மளை சந்தேகப்படுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு முழிக்கிறாங்க. உடனே நந்தினியும், சார் உங்களை சொல்லலை சார், நீங்கள் தைரியமான ஆள் தான், இருந்தாலும் வந்து அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கீங்க, இப்படி ஒரு பாம்பை பார்த்தா நீங்கள் பயப்பட தானே சார் செய்வீங்க, நான் என்ன வயக்காட்டில் வேலை பார்த்து இப்படி பாம்பெல்லாம் வந்து நிறையாவே வந்து நாங்கள் கையாள்ருக்கோம், அதனால எங்களுக்கு இதை பற்றின பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சூர்யா வந்து, சரி அந்த பாம்பை விடு நந்தினி, ஏன் இப்போ நீ பேசிக்கிட்டே இருக்க, அந்த பாம்பை தயவு செஞ்சு விட்டுரு, இங்கே இருக்க யாரையாச்சும் கொத்திட போகுது அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் இந்த பாம்பை எப்படி விடணும்னு தெரியுமா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ஒரு சாக்குப்பை எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து கத்திக்கிட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே கல்யாண அண்ணே வராங்க. கல்யாண அண்ணைக்கிட்ட, ஏய் நந்தினி இந்த பாம்பை போட ஏதாச்சும் ஒரு சாக்குப்பை எடுத்துகிட்டு வா, கல்யாணம் சாக்குப்பை இருக்கா அப்படின்னு கேட்டோடனே கல்யாண அண்ணனும், ஆமாம் சார் இருங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே நந்தினியும், ஆமனே இந்த அந்த ஓரத்தில் வச்சுருப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கல்யாண அண்ணனும் அந்த சாக்குப்பையை வந்து எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம நந்தினி வந்து அந்த சாக்குப்பையை வந்து சூர்யா சாரை வச்சு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. சூர்யா உடனே, நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து ரஞ்சித் சார் கிட்ட வந்து நந்தினி சொல்கிறாங்க, ரஞ்சித் சார் நீங்களாச்சும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் சார், அப்போ தான் சார் என்னால் பாம்பை வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹரிதா, ஏய் இப்போ என்ன இந்த பாம்பை போட்டு என்ன நீ என்ன ரொம்ப சீன் போட்டுட்ருக்கியா, ஏய் ரஞ்சித் அந்த பையை கூட நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து வாங்கி ஓப்பன் பண்ண போகும்போது நம்ம அசோகன், ஐயோ வேண்டாமா ஹரிதா, விட்டுருமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹரிதா, ஐயோ சும்மா இருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து அந்த பையை வந்து போடுறாங்க. உடனே வந்து நந்தினி வந்து அந்த பைக்குள்ளே வந்து பாம்பை வந்து போட்டு அப்படியே வந்து பாம்பை வந்து சுற்றி வந்து அடக்கிடுறாங்க. அடக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நந்தினிக்கு தெரிஞ்ச பாம்பு ஓட்டுறவங்கள வந்து கூப்பிடுறாங்க நந்தினி ஃபோன் பண்ணி. உடனே சுந்தரவள்ளி, இப்போ எதுக்காக நீ பாம்பு ஓட்டுறவங்களாம் கூப்பிட்டுட்ருக்கேன், அதான் இந்த பாம்பை தான் பிடிச்சாச்சு, இது அப்படியே குப்பைக்காட்டில் போயிட்டு எரிஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம நந்தினி சொல்கிறாங்க அதுக்கு, இல்லைம்மா இது வந்து ரொம்ப விஷம் உள்ள பாம்பு, இது குப்பைக்காட்டில் எரிஞ்சாலும் அங்கேருந்து ஓடி யாராச்சும் அங்கே நடமாடும் போது இந்த பாம்பு யாரை வேணால் கொத்தும்,
இது கண்டிப்பாக ஒரு பாம்பாட்டிக்கிட்ட இருக்கிறதாம்மா இந்த பாம்பு நல்லது, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாம்பாட்டிக்கிட்ட தாம்மா இந்த பாம்பு ரொம்ப இருக்கும், ஆனால் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்கிறதா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லவும் சுந்தரவள்ளியும் சரி நீ ரொம்ப வந்து சீன் போட்டு நடிக்காத, அப்படி அது எப்படி வந்தால் உனக்கு என்ன, அது வந்து யாரும் என்ன வேணுனேவா வந்து உன் ரூமுக்குள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, நீ வந்து பட்டிக்காடு நீ வயக்காட்டில் வளர்ந்தனால நீ இதெல்லாம் வந்து தூக்கிடுற, இங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து ஃபாரின்னு அமெரிக்காவிலேருந்து அவ்வளோ பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க, அவங்கெல்லாம் இந்த பாம்பை வந்து தூக்குறதெல்லாம் சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லவும் நம்ம நந்தினி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா பாம்பை தூக்குறதுக்கு படிச்சிருக்கணும் சிட்டியில் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, தைரியமான பொண்ணாவோ தைரியமான பையனாவோ இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழியை நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. உடனே சூர்யாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல, சூர்யா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சிரித்ததுக்கப்புறமா சுந்தரவழி சூர்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. அருணாச்சலமும் சூர்யாட்ட டே சும்மாறா சும்மாறா அப்படின்னு சொல்ல நம்ம சூர்யா பாருங்க டாடி என் பொண்டாட்டி நந்தினி எப்படி சொல்கிறா பார்த்தீங்களா, எவ்வளோ அறிவாளி ஜீனியஸ்ஸு, நந்தினி படிக்க தான் இல்லைப்பா ஆனால் நந்தினி செம்ம ஜீனியஸ் டாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நந்தினியை வந்து வாழ்த்துன்னு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா நந்தினி வந்து இந்த பாம்பை வந்து பாம்பாட்டியை கூப்பிட்றாங்க. பாம்பாட்டியை கூப்பிட்டா பாம்பாட்டி வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா அந்த பாம்பாட்டிக்கிட்ட நந்தினி இந்தாங்க இதை வந்து நீங்களே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, இது பெரிய கருநாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த பாம்பாட்டி எப்படிமா வந்துச்சு, கருநாகம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எந்த வீட்டுக்குள்ளேயும் வராதேம்மா அப்படின்னு கேட்க நம்ம நந்தினி தெரியல இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, இல்லை யாரும் வந்து என்ன கொலை பண்ணுறதுக்காக இந்த பாம்பை விட்டாங்களோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் மேலே வந்து அப்போ தான் வந்து நந்தினிக்கு வந்து சந்தேகப்பட்டு ரஞ்சித்தை பார்த்துக்கிட்டு வந்து நந்தினி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. உடனே சுந்தரவள்ளி ஏய் என்ன ஏதோ இந்த வீட்டில் இருக்கவங்களை சந்தேகப்படுற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாம் உன்னை கொலை பண்ண தான் நாங்கள்லாம் வந்து இங்கே கொலைகார பட்டை போட்டு கொலைகார டிகிரி முடிச்சுட்டு நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு நாங்கள் உன்னை கொலை பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கமாக்கோம், நீ என்ன எங்கள் மேலேயே பள்ளி தூக்கி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி கேட்குறாங்க. உடனே நந்தினியும் இல்லைம்மா நான் அப்படி சொல்ல வரலம்மா, யாரோ வந்து தெரிஞ்சு கூட பண்ணியிருக்கலாம், நம்ம வீட்டுக்கு பிடிக்காத எதிரி, நம்ம வீட்டுக்கு துரோகம் நினைக்கிற எதிரி, ஒரு கல்ப்ரேட் கூட வந்து இப்படி பண்ணியிருக்கலாமா, அதனால தான்மா நான் சொன்னேன், மித்தபடி வேறு எதுவும் இல்லைம்மா, நீங்கள் என் மேலே எதுவும் சங்கடப்பட்டுக்காதே, என் மேலே எதுவும் கோச்சிக்காதீமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அந்த பாம்போட்டியும் சரி குடுமா இதை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்போட்டியும் வந்து பாம்பை பிடிச்சிட்டு வந்து போகிறாங்க. உடனே சூர்யாவுக்கு பயத்துலேருந்து வெளியே வரவே இல்லை. சூர்யா வந்து நந்தினி கிட்டே என்ன நந்தினி எப்படி நந்தினி இவ்வளோ தைரியமாக இருக்க, உன்னை நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது நந்தினி, அந்த பாம்பு என்கிட்ட வந்து நிற்கவும் அப்பப்பா எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ஐயோயோ எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படி இருந்துச்சு நந்தினி எப்பா, ஆனால் அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த பாம்பு இப்போ கொத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும் நந்தினி, நீயும் கையில் பிடிச்சிருக்க, என்கிட்டயும் அந்த பாம்பு வந்து இருந்துச்சு, இப்போ கொத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம நந்தினி அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் இந்த சீரியலில் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். சூர்யாவை பிடிச்சிச்சின்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம நந்தினி உங்களுக்கு பிடிச்சாலும் நந்தினி சூப்பர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.